நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/9/2024 ஆவணி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துவாதசி திதி மாலை 6:12 வரை, பின்பு வளர்பிறை திரியோதசி திதி. திருவோண நட்சத்திரம் மாலை 6:49 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 6:49 வரை, பின்பு மரண யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். இன்று ஓணம் பண்டிகை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5இல் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும். தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது ஒரு நல்ல செய்தி கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9இல் சந்திரன், 11இல் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட கடைசி நேரத்தில் தடைப்படும். உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் கூட தாமதமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக பேச்சில் பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் கேது, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் சிறப்பாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும்.
உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால், குறிப்பாக சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு நல்ல பலனை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வகையில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். கூட்டாளிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருப்பதால் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகும். குறிப்பாக ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10இல் செவ்வாய் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். குறிப்பாக வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் 12இல் சஞ்சரிப்பதாலும் 4இல் சந்திரன் 8இல் குரு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்காது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால்தான் நிலைமையை சமாளிக்க முடியும். வேலையாட்களை நம்பாமல் ஒரு சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக இருந்து செயல்பட்டால்தான் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 10இல் சூரியன் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் கூட ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சூரியன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சந்திரன் 2இல் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும்.
ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயங்களை அடைய முடியும். நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பளு சற்று குறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் என்பதால் ஒரு சில விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது, முடிந்தவரை பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும். முக்கிய விஷயங்களை பொதுவேளையில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் புதன் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருகருக்கு அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.